வணக்கம் சார். வணக்கம். மார்க்கெட்டில் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வருது, கரெக்ஷன்ஸ் வருது, இந்த மாதிரிலாம் நம்ம பேசுகிறோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது கடந்த 16 மாதத்தில் இல்லாத அளவுக்கு பங்குச்சந்தையில் முதலீடு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற டேட்டாஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈக்விட்டியில் கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது இந்த டேட்டா மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? பீப்புள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை நிறைய மார்க்கெட் பற்றின அவேர்னஸ் வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை வந்து பிளைண்டாக ஒரு பெட் எடுக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இந்த டேட்டாவை நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணுவோம்? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி லாஸ்ட் மந்தோட டேட்டா வந்து ரொம்ப அதிகமாக தெரியுது. போன வருஷத்தோட ஒரு 27% வந்து இந்த கேஷ் மார்க்கெட் க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லுது. இதுக்கு மெயின் ரீசன் வந்து 2 ரீசன். மெயினாக வந்து வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்தது போன மாதம். ஸோ இதில் வந்து 5.5% வந்து இண்டெக்ஸோட டிஃப்ரென்ஸே இருந்தது. ஓவரால் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு டிஃப்ரென்சஸ் இருக்கக்கூடிய மாதம் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் ஒன்று இருந்தது. இந்த மாதிரி நேரங்களில் என்ன அப்படின்னா, இந்த ப்ரொப்ரைட்டர்ஸ் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ப்ரொப்ரைட்டர்ஸ் அவங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. ஒரு நிறுவனங்கள் அவங்களுக்காக அவங்களுடைய ஓன் ஃபண்ட்ஸை வச்சு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அவங்களுக்கு வந்து இந்த வாலட்டிலிட்டி ரொம்ப பிடிக்கும். அந்த நேரத்தில் அவங்க அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால போன மாதம் ரொம்ப அதிகமான ஒரு ட்ரேடு நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு டைம், அதாவது 2003 பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு டைம் இந்த ப்ரொப்ரேட்டரோட ட்ரேட் வந்து ரீட்டைல் ட்ரேடை விட அதிகமாக போயிருக்கு. ஓகே, ஒரு 22 வருஷத்துக்கு அப்புறம் இந்த விஷயம் ஃபஸ்ட்டு டைம் நடந்திருக்கு. ஸோ அதாவது ப்ரொப்ரேட்டர்ஸ் வந்து அவங்க வந்து கொஞ்சம் அதிகமாக வால்யூம் ட்ரேட் பண்ணுறாங்க. ரீட்டைலர்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. டெஃபினட்டாக போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது அது குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசன்னால் மெயினாக வந்து வால்யூம்ஸ் ஏறி இருக்குது. அதர்வைஸ் இன்னும் ரீட்டைலில் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த ப்ரொப்ரைட்டர்ஸ் வந்து ட்ரேட் அதிகமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இது மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இண்டிகேஷனாக எடுத்துக்கலாமா சார்? ஜென்ரலாக இவங்க எப்போவெல்லாம் பண்ணுறாங்களோ என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களும் வந்து அவங்களுடைய புக்ஸை வந்து அவங்களுடைய ப்ராஃபிட்ஸை சென்தன் பண்ணுறதுக்கு தான் அவங்க பண்ணுறாங்க. எப்போல்லாம் இது பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஷார்ப் மூமெண்ட்ஸை பார்த்துருக்குறோம் இதுக்கு முன்னாடி மாதங்களில். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது ஒரு ஷார்ப் மூமெண்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம ஒரு பாஸ்ட் டேட்டாவை ஸ்டடி பண்ணி சொல்கிறோம். எல்லா தடவையும் நடக்கக்கூடிய விஷயமா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இது பாஸ்ட் டைமில் நடந்திருக்கு. அதனால் இந்த தடவையும் அது மாதிரி ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜென்ரலாக ஒரு கார்ப்பரேட் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னும் போது ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் இருக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ இங்கே இந்த ட்ரேடிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பேசுகிறோம். ஆனால் மார்க்கெட்டில் ஐபிஓவோ எஸ்ஐபி மூலமாக மார்க்கெட்டுக்குள்ளே வர இன்ஃப்ளோஸோ அந்தளவுக்கு பெருசாக வரலை, இல்லை பூம் ஆகலை அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ இந்த ரேஷியோஸ் எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இப்போ எஸ்ஐபி ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் அது க்ரோத் பேட்டர்னில் தான் இருக்குது. ஆனால் என்னென்னா இந்த ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் பர்டிகுலராக பார்த்தோன்னா லாஸ்ட் ஒரு 1 இயரோ 1.5 இயர்ஸோ பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ணலை. இண்டிவிஜுவல் சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்ததுன்னா நெகட்டிவாக இருக்கும். எஸ்ஐபியாக இருந்ததுன்னா ஒரு மார்ஜினல் பாசிட்டிவோ மார்ஜினல் நெகட்டிவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எப்போ அதிகமாக இருக்கணும்னா, ஸ்மால் கேப் வந்து அப்படியே போயிட்டே இருந்ததுன்னா அது ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வாலட்டைலாக இருக்கும்போது அந்த ஸ்மால் கேப்பில் வரக்கூடிய அந்த ஃப்ளோ வந்து கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது. ரெண்டாவது விஷயம் நம்ம டேட்டான்னு படிக்கிறோம் அப்படின்னா, எப்பயுமே வந்து இந்த ஐபிஓ டேட்டா பர்டிகுலராக ஒரு க்ரேஸ் இருக்கணும், ஒரு விஷயம் இருக்கணும். இப்போ போன மாதம்னு பார்த்தோன்னா ஒரு 3 ஐபிஓ தான் வந்தது. ஒரு 4700 கோடி வந்து அது ரைஸ் பண்ணிச்சு. அதோட லிஸ்டிங் கெயின்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 8-9% தான், ஆவரேஜாக சொல்கிறேன் நான். ஸோ பெரிய ஒரு க்ரேஸான ஒரு சிச்சுவேஷன் கிடையாது. ஸோ ஐபிஓவில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற நெசசிட்டி கிடையாது. ஃபாலான ஸ்டாக்ஸ் நிறைய இருக்கே அப்படின்ட்டு எல்லாருக்குமே தோணும். அதாவது பீக்லேருந்து 40% கரெக்ட் பண்ண ஸ்டாக்ஸ் கூட இன்றைக்கி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. வேல்யூவேஷன் நல்லா இருக்குது, ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்குது, அதே நேரத்தில் வேல்யூவேஷன் நல்லா இருக்குது. ஏன் போய் ஐபிஓவில் ஒரு ஸ்டாக் வாங்கணும்? ஏன் நம்ம ரெகுலரில் இந்த இருக்கக்கூடிய ஸ்டாக்கே வாங்கக்கூடாது, செகண்டரி மார்க்கெட்லேயே வாங்கலாமே அப்படின்னு. ஸோ அந்த ஒரு ரீசன் வரும்போதும் ஐபிஓவோட அந்த ஒரு க்ரேஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு விஷயமும் இருக்கலாம். ஒன்று நம்பர் ஆஃப் இஷ்யூஸ் குறைச்சல், லிஸ்டிங் கெயின்ஸ் குறைச்சல், அதே நேரத்தில் ஆல்டர்னேட்டிவ்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால அந்த ஒரு க்ரேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் இந்த மாதிரி பிரைமரி மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்டு, செகண்டரி மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக நடக்கிறது இது யூஷுவல் தானா சார்? வரலாம். எல்லா டைம்லேயும் வந்து ஐபிஓ மார்க்கெட் வந்து அப்படியே க்ரேஸாக வந்து அதே லெவலுக்கு போயிட்டு இருக்கணுன்ற நெசசிட்டி கிடையாது.
ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே வந்து ப்ரைஸிங் வந்துச்சு அப்படின்னா எண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பெரிய கெயின் இருக்காது. எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு தான் ரொம்ப இன்வெஸ்டர் பார்ப்பாங்க. அதாவது நான் ஒரு ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அலாட்மெண்ட் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. ஒருவேளை அலாட்மெண்ட் கிடச்சிச்சின்னா எனக்கு வந்து அந்த கெயின் இருக்கா அப்படின்ட்டு. நான் வாங்கிட்டு அலாட்மெண்ட் கிடச்சிட்டு எனக்கு நெகட்டிவில் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அது ஒரு நல்ல ஒரு ப்ரொப்போர்ஷன் கிடையாது. அதுக்கு நான் சும்மாவே பணம் வச்சுருக்கலாமே அப்படின்றது தான் எல்லாருடைய மைண்ட் செட்டாகவும் இருக்கும். அதனால் டெஃபினட்டாக வந்து ஐபிஓ வந்து லிஸ்டிங் கெயினை சார்ந்தது. லிஸ்டிங் கெயின்ஸ் நல்லா இருக்கும்போது அந்த விஷயங்கள் இருக்கும். லிஸ்டிங் கெயின் அகெயின் வந்து டிமாண்டை பொறுத்து இருக்குது. டிமாண்ட் அகெயின் வந்து உங்களுடைய செகண்டரி மார்க்கெட்டை பொறுத்து இருக்குது. செகண்டரி மார்க்கெட்டில் வந்து அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா ஐபிஓக்கு போகலாம். நீங்கள் செகண்டரி மார்க்கெட்டே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும்போது எதுக்காக ஐபிஓ வேணும் அப்படின்றதும் ஒரு இன்வெஸ்டரோட கோணலாக இருக்கலாம். ஸோ அதனால் டெஃபினட்டாக வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ட்ரேடர்ஸ்லாம் அதிகமாக ட்ரேட் பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால் இன்ஃப்ளோஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஜாஸ்தியாக இருக்குங்கிறத பேசுகிறோம். அதிகமாக எதை ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணியிருக்காங்க? லார்ஜ் கேப் கம்பெனிஸா இல்லை மிட் கேப் கம்பெனிஸா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா சார்? பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். இப்போ டேட்டாஸ் என்ன சொல்லுதுன்னா லாஸ்ட் 1 இயரில் வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸ்க்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றத தான் பார்க்குறோம். லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஆர் லார்ஜ் கேப் கம்பெனிஸில் வந்து ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்குது. மிட் கேப்போ அல்லது வந்து ஸ்மால் கேப்ஸு இல்லை மைக்ரோ கேப்ஸு இதெல்லாம் நிறைய கரெக்டாக இருக்குது. ஒரு இதுக்கு முன்னாடி இருந்த பீரியடில் வந்து ஓவர் வேல்யூவேஷன் ஜோனுக்கு போச்சு. இப்போ கரெக்ஷன் ஆகி அது கொஞ்சம் அட்ராக்டிவ் வேல்யூவேஷனுக்கு வந்திருக்கு. இப்போ சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்மால் கேப்பெல்லாம் வந்து வாங்காமல் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த ஸ்கீமையே க்ளோஸ்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க திருப்பி ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா வேல்யூவேஷன் குறைஞ்சிருக்கு, திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்ட்டு அதுவும் ஒரு இண்டிகேஷனை கொடுக்குதுன்னு நம்ம நம்பலாம். இந்த மாதிரியான இண்டிகேஷன்ஸ் வரும்போது இல்லை ஈக்விட்டி மார்க்கெட்டில் அதிகமான கேஷ் ஃப்ளோ வரும்போது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இங்கே ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகி கொடுக்குமா, இல்லை இது ஒரு ஜஸ்ட் ஸ்பெகுலேஷன்ஸ் மாதிரி தான் இருக்குமா சார்? ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா வந்து லாங் டேர்ம் ஸ்பேஸ் வந்து எப்பயுமே உருவாகிட்டு இருக்கும். ஆனால் பீப்புள் வரும்போது மார்க்கெட்டுக்குள்ளே ட்ரேடர்ஸ்ன்னு வரும்போது அவங்க வந்து ஒரு ஸ்பெகுலேஷனுக்கு தான் வர்றாங்க. இப்போ நான் முதல்ல ப்ரொப்பரேட்டரி ட்ரேடை பற்றி சொன்னேன். அவங்களது மோஸ்ட்லி வந்து ஸ்பெகுலேஷன் தான் இருக்கும். ஏன்னா வந்து பெரிய லெவலுக்கு வந்து லாங் டேர்ம் இதுவாக இருக்காது. லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோஸ் தனியாக இருந்தாலும் இந்த வால்யூம் ஏறுறதை பொறுத்த வரைக்கும் ஸ்பெகுலேஷன் அப்படின்னு நம்ம படிக்கலாம். பட் லாங் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்பயுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ எஸ்ஐபியோ நீங்கள் பண்ணுறது வந்து டெஃபினட்டாக டிசிப்ளின்ட் அப்ரோச். அது லாங் டேர்மில் எல்லா தடவையும் ரிவார்ட் பண்ணியிருக்கு. லாஸ்ட் 1 இயர் 1.5 இயர்ஸ் ரிட்டர்னை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அடுத்த 10 வருஷத்தை வந்து புரிஞ்சிக்க முடியாது. அடுத்த 10 வருஷமும் இதே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. இது மாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு. நெகட்டிவ் ரிட்டர்னை பார்த்துருக்குறாங்க. பட் அகெயின் மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு, இன்வெஸ்டரை வந்து ரிவார்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் வந்து எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணலைன்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு அந்த யூனிட்டோட அந்த காஸ்ட் பெனிஃபிட் கிடைக்காது. ஸோ அது வேணும் அப்படின்ட்டுனா நான் நிச்சயமாக இந்த நேரத்தில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதோ இல்லை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறதோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பண்ண வேண்டியிருக்கும். யூஸ்வலாக மார்க்கெட்டில் இந்த மாதிரி ட்ரேடர்ஸோட வால்யூம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது அது ஒரு ஸ்டேபிளான மார்க்கெட்டை இண்டிகேட் பண்ணுமா, இல்லை மார்க்கெட் இன்னும் வாலடைல் ஆகுது இல்லை ஆக போகுது அப்படின்னு அதை நம்ம எடுத்துக்கணுமா சார்? ட்ரேடர்ஸோட இன்ட்ரெஸ்ட் வரதே மார்க்கெட் வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆனதுனால தான். பட்ஜெட் டைம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே வந்து அந்த ஒரு ட்ரேடர்ஸோட வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு கோணம் எப்பயுமே இருக்கும். எல்லா மாதங்கள்லையும் நீங்கள் எல்லா வருஷமும் பார்க்கலாம் ஒரு காமன் பேட்டர்ன். ஸோ அந்த வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது இவங்க வருவாங்க. பட் இப்போ இந்த ப்ரொப்பரேட்டர் ட்ரேட் வந்திருக்கிறதுனால அது கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கும். மார்க்கெட் வந்து டெஃபினட்டாக கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கும். சில நேரங்களில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இப்போ ஒரு டியூஸ்டே செட்டில்மெண்ட் என்எஸ்சியில் அப்படின்ட்டு எஃப்என்டோ செட்டில்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது அந்த நாள்களில் வந்து மார்க்கெட்ஸ் வாலட்டைலாக இருக்கிறத நம்ம டெஃபினட்டாக பார்க்குறோம். ஸோ அதேமாதிரி தேர்ஸ்டே வந்து பிஎஸ்சியோட செட்டில்மெண்ட் இருக்குது, அந்த நாளும் வாலட்டைலாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரேடோட அறிகுறிகள். பட் அதே நேரத்தில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் சைட் பை சைடு நடந்துகிட்ருக்கு. நல்ல இன்வெஸ்டர்ஸ் வந்து நல்ல ஸ்கிரிப்பை வந்து பிக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த போர்ஷனும் வந்து ஏறிட்டுருக்கு அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டோம். வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் டெஃபினட்டாக வந்து மார்க்கெட் லாங் டேர்ம்லேயும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ மார்க்கெட்டில் ட்ரேடர்ஸ் ஜாஸ்தியாக இருக்காங்க, இல்லை அந்த வாலட்டிலிட்டி ஜாஸ்தியானதுனால தான் ட்ரேடர்ஸ் நிறைய உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறோம். இதுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் புஷ் பண்ணியிருக்கு சார்? நம்ம குளோபலி கொஞ்சம் அன்சர்டனிட்டி எல்லாம் பார்க்குறோம். ஸோ அதுதான் மெயின் ரீசனாக இருக்குமா? மெயினாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து 2-3 விஷயங்கள் வந்து பர்டினெண்ட்டாக லாஸ்ட் ஒரு 5-6 மாதமாகவே அது வந்து மார்க்கெட்டோட அந்த ஒரு வாலட்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கு. மேஜராக வந்து டேரிஃபோட டெசிஷன் இப்போ நம்ம பட்ஜெட்டுக்கு மறுநாள் வந்து அந்த டெசிஷன் வந்தது. டேரிஃபில் வந்து இந்தியா வந்து ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் அதுக்கு முன்னாடி அந்த அன்சர்டனிட்டி இருந்துக்கிட்டே இருந்தது. இது நடக்குமா நடக்காதா, இல்லை வந்து இன்னும் அதிகமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து எல்லா நேரமும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு
ரேட் இருக்குது, 50 இருக்குது, 50 வந்து 100 ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது இன்னும் எஃபெக்ட் ஆகுமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அந்த டேரிஃப் வந்து ஒரு விஷயம். 2வது வேர்ல்டில் எங்கெங்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது, ஒரு கலாமிட்டி இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அந்த வாலட்டிலிட்டி கூட தான் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ் வந்து ஈரானை பற்றி ஏதோ ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஈரானால் ஏதாவது ஆயிலுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா? ஆயில் பண்ணும்போது ஆயில் இம்போர்ட்டிங் நேஷன்ஸ் எது எது? இந்தியா வந்து ஒரு மேஜர் ஆயில் இம்போர்ட்டிங் நேஷன். அப்போது இந்தியாவுக்கும் அந்த எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். ஸோ இந்த பயங்கள் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் குளோபலில் எந்த டெவலப்மெண்ட் நடந்தாலும் டெஃபினட்டாக அது வந்து ஒரு கமாடிட்டியோ இல்லை வந்து ஒரு இன்ஃப்ளேஷனையும் ஏற்றும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுன்னா டெஃபினட்டாக இந்தியாவுக்கும் அந்த வாலட்டிலிட்டி தெரியும். அதுதான் நம்ம லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸாக பார்த்துட்ருக்கோம். பட் இப்போ அந்த விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த வாலட்டிலிட்டி கொஞ்சம் போக போக குறையும் அப்படின்னு நம்ம நம்பலாம். குளோபல் அன்சர்டனிட்டிஸை பேசுகிறோம். இன்னொரு பக்கம் யூஎஸோட ஃபெட்டும் இந்த மாதிரி மார்க்கெட்லேயோ இல்லை கமாடிட்டிஸ்லேயோ ஒரு இம்பாக்டை தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதையும் இந்த வாலட்டிலிட்டியோட நம்ம ரிலேட் பண்ண முடியுமா சார்? நிச்சயமாக ஃபெட்டோட டிசிஷன்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து ஃபெட்டோட டிசிஷன் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்த சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து அவங்களுடைய டிசிஷனையும் அமைச்சிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அது வந்து தனியாக ஒரு ஸ்டாண்ட் அலோனும் பார்க்க முடியாது நம்ம வந்து. அதுவும் வந்து டெஃபினட்டாக மற்ற சென்ட்ரல் பேங்க்கோட பாலிசிஸையும் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இப்போ அவங்க வந்து அவங்களுடைய ஓன் எக்கானமிக் கண்டிஷனை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணினாலும் டிசிஷன்ஸ் எடுத்தாலும் மற்றவங்க வந்து மற்ற கவர்மெண்ட்ஸ் ஆர் மற்ற சென்ட்ரல் பேங்க்ஸ் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும். பட் பழைய டைமோட கம்பேர் பண்ணும்போது இப்போ அந்த அந்த டிசிஷனோட இம்பேக்ட் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நம்ம. பட் இம்பேக்ட் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி கமாடிட்டிஸ்லேயும், ஏன்னா மார்க்கெட்டில் இந்த மாதிரி ட்ரேடர்ஸ் அதிகமாக உள்ளே வராங்க அப்படின்னா இது கமாடிட்டி மார்க்கெட்டையோ இல்லை பாண்ட் மார்க்கெட்டையோ அஃபெக்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஈக்விட்டி ஒரு பக்கம் டாமினேட் ஆகுதுன்னா இப்போ மார்க்கெட் ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த மார்க்கெட் இருந்தாலும் அவங்க வந்து தே வில் கோ அண்ட் தே வில் ட்ரேட். இப்போ போன வருஷம் வந்து கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு ஆல்ஃபா கொடுத்த டைம். கோல்டு ஆகட்டும், சில்வர் ஆகட்டும், இல்லை சில பேர் வந்து கமாடிட்டி மார்க்கெட்லேயே காப்பர்லேருந்து நிறைய கமாடிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. எல்லா கமாடிட்டிஸும் ஓரளவுக்கு ஏறி இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்து நிறைய ட்ரேடர்ஸும் அந்த பக்கமும் போகிறாங்க. ஒரு ஈக்விட்டியில் பெரிய வாலட்டிலிட்டி இல்லை அப்படின்னா அங்கே வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது, அதுவும் பாசிட்டிவ் சைடில் இருக்குது அப்படின்போது நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அது ஃப்ரென்சியை க்ரியேட் பண்ணும். டெஃபினட்டாக வந்து ஒரு இடத்துல ஆரம்பித்தது அப்படின்னா அந்த ஒரு ஃப்ரென்சி வந்து வர ஆரம்பிச்சிடும். எல்லா நாளும் அதேமாரி பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காது. எல்லா வருஷமும் வந்து கோல்டோ சில்வரோ 50% மேலே ரிட்டர்னும் கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்க வந்து ப்ராக்டிக்கல் கிடையாது. ஸோ ஒரு டைமுக்கு அப்புறம் டெஃபினட்டாக அந்த ஃப்ரென்சி குறையும். அது வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பஸ்ட் ரீசனாக இருக்கலாம், இல்லை பல வருஷம் வந்து அது ஃப்ளாட் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். ஒன்று வந்து நெகட்டிவ் ரிட்டர்னுக்கு வரலாம், இல்லை ஃப்ளாட் ரிட்டர்ன்ஸ். இது ரெண்டுமே இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு லாஸ் தான். ஓகே. ஸோ ஆவரேஜாக இருக்கக்கூடிய அந்த ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல அப்படின்னா டெஃபினட்டாக வந்து லாங் டேர்மில் அவங்க அந்த அசட் கிளாஸ்லேருந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. மார்க்கெட்டோட இந்த மாதிரியான ஒரு டேர்ன் ஓவர் அப்படின்றது ஒரு புல் மார்க்கெட்டுக்கான இண்டிகேஷனா இல்லை ஒரு பேர் மார்க்கெட்டுக்கான இண்டிகேஷனா சார்? இப்போ நம்ம பார்த்தது வந்து வாலட்டிலிட்டியோட ஒரு எக்ஸ்டென்ஷன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு புல் மார்க்கெட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் நம்ம ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த காலங்களுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு புல் மார்க்கெட்டை பார்த்துருக்கோம் அப்படின்னு ஹிஸ்ட்ரி சொல்லுது. ஓகே. ஆனால் இந்த தடவை வந்து நடக்கணுன்ற நெசசிட்டி கிடையாது. அது நடக்கணும்னு நம்ம நினச்சாலும் உடனே அடுத்த மாதமே நடக்கணுன்ற நெசசிட்டியும் கிடையாது. இது கொஞ்ச நாள் தொடர்ந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வரலாம். பட் இப்போ நம்ம வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் போன வருஷத்தோடு கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சி ஒரு ரீசனபிள் லெவலில் வந்திருக்கிறதுனால அடுத்த ஒரு மார்க்கெட் ரேலி வந்து அடுத்த ஒரு ஃபியூ மந்த்ஸில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. இந்த மாதிரி ஹை வால்யூம்ஸில் ட்ரேட் நடக்கும்போது ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர், ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணிட்டு இருக்கிறவங்க இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கணுமா, இல்லை இதில் நிறைய ரிஸ்க் இருக்குன்னு கொஞ்சம் சேஃபாக ப்ளே பண்ணுமா சார்? நிறைய கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஓகே. ஒரு நல்ல அசட் கிளாஸு நிறையவே குறைஞ்சிருக்கு, அது வந்து இன்றைக்கி ரீசனபிளாக இருக்குது அப்படின்னா அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை என்றைக்குமே மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நான் ஒரு எஸ்ஐபி பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னா எல்லா மாதமும் எனக்கு வந்து ஒரே சீராக ஒரு இன்ஃப்ளோ போயிட்டுருக்கு. இப்போ ஒரு வேளை மார்க்கெட் குறைஞ்சிச்சு அப்படின்னா என்னுடைய யூனிட் ஏறப்போகுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது. எப்போ எனக்கு டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னா என்னுடைய கோல் அடுத்த மாதம் அடுத்த வருஷம் அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் வாலட்டைலாக இருக்குது, எனக்கு சர்டன்ட்டி கிடையாது. அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த வாலட்டிலிட்டி குறையும் மேலே போகும் அப்படின்ற சர்டன்ட்டி இல்லைன்னா நான் கொஞ்சம் வருத்தப்படணுமே தவிர
அதர்வைஸ் ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கோ இல்லை குழந்தைங்களுடைய கல்யாணத்துக்கோ இல்லை ஒரு எஜுகேஷனுக்கோ நான் சேர்த்துட்ருக்கேன். என்னென்னா அந்த 15 வருஷம் கோல் வந்து அடுத்த வருஷமே வரப்போகிறதில்ல. அதனால் தாராளமாக அவங்க கண்டினியூ பண்ணலாம். ஒரு மார்க்கெட் சைக்கிள்ன்றது ஒரு 7-10 வருஷத்தில் டெஃபினட்டாக மார்க்கெட் சைக்கிள்ன்றது திரும்பி மேலே வரும். அப்போது அவங்களுடைய அந்த ரிட்டர்ன்ஸ் எந்தெந்த பீரியடில் வந்து ரிட்டர்ன்ஸ் குறைச்சலாக இருந்ததோ அந்த பீரியடுக்கும் சேர்த்து மார்க்கெட் வந்து மேலே போயிடும். இது ஜென்ரலாக நடக்கக்கூடிய விஷயந்தான். அது நம்ம பார்த்துருக்குறோம். இனிமேல் அதேமாரி தொடரும். இந்த மாதிரியான டைமில் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் எந்த மாதிரியான செக்டரில் இல்லை என்ன ஸ்மால் கேப்பில், மிட் கேப்பில், லார்ஜ் கேப்பில் எங்கே அதிகமாக ட்ரேட் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ்லாம் எடுக்கணுமா? இப்போ அவர் ஒரு நல்ல ஃபண்ட் மேனேஜரை சூஸ் பண்ணிட்டாரு, அந்த ஃபண்டு டைவர்சிஃபைட் ஃபண்டாக இருக்குது அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய லார்ஜ் மிட் ஆர் ஸ்மால் அலோகேஷனை அந்த ஃபண்டே பார்த்துரும். இப்போ மல்டி கேப்போ இல்லை ஃப்ளெக்ஸி கேப்போ அந்த ஃபண்டே ஓரளவுக்கு வந்து ஃபண்ட் மேனேஜர் வந்து டிசைட் பண்ணிவிடுவார். இந்த டைமில் லார்ஜ் கேப் பெட்டராக இருக்குது அப்படின்ட்டு லார்ஜ் கேப்பில் எக்ஸ்ட்ரா ஹோல்டிங் வச்சுருப்பார். இல்லை ஒரு டைமில் வந்து ஸ்மால் கேப் அட்ராக்டிவாக இருக்குன்னா ஸ்மால் கேப்பில் இன்க்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது வந்து அவங்களே பார்த்துப்பாங்க. நம்ம பெருசாக ஒன்றும் அதை பற்றி படிக்கவோ இல்லை அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவோ வேண்டாம். அவங்க ஒருவேளை டைரக்ட் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணுமே தவிர ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. அவங்க வந்து அதை ப்ராசஸை கண்டினியூ பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கணுமே தவிர மார்க்கெட்டை பற்றி ரொம்ப வாலடைல் மார்க்கெட்டை பார்த்து அவங்க டென்ஷன் ஆக வேண்டிய விஷயம் கிடையாது. டைரக்ட் ஸ்டாக்கில் இருக்கிறவங்க ரொம்ப காஷியஸாக ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னீங்க. ஸோ அவங்களுக்கு என்னெல்லாம் செக்லிஸ்ட் இருக்குது, எதெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணணும் சார்? ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஒருவேளை அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ஃபியூச்சரிஸ்டிக் அவுட்லுக்கு அவங்களுக்கு ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அவங்களுக்கு அந்த ரிசர்ச் எபிலிட்டி இருக்கான்னு தெரியணும். இப்போ இன்றைக்கி ஒரு செக்மெண்ட்டை எடுக்கிறேன், இன்றைக்கி வந்து அது ஃப்ரென்சியில் இருக்கா இல்லை வந்து அது வந்து ஒரு ரீசனபிள் லெவலில் இருக்கா அப்படின்றது தெரியணும். அடுத்தது இந்த ஃபியூச்சரிஸ்டிக் அவுட்லுக் அப்படின்னும் போது இந்த டைம்லேருந்து அந்த செக்மெண்ட்டோ இல்லை அந்த ஸ்டாக்கோ பெட்டராக போகுமா, அதோட ஏர்னிங்ஸ் பெட்டராக இருக்கா அப்படின்றது தெரியணும். அண்ட் ஓரளவுக்கு வந்து அதோடைய குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த குவாலிட்டின்றது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் குவாலிட்டியாக இருக்கலாம், இல்லை கார்ப்பரேட் கவர்னன்ஸாக இருக்கலாம், இல்லை அக்கௌண்டிங்கோட அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது விஷயங்கள் இருக்கலாம், இல்லை டிஸ்க்ளோஷர் நார்ம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு டெஃபினட்டாக வந்து பார்த்துக்கணும். அந்த குவாலிட்டி ஆஃப் த கம்பெனி மேட்டர்ஸ். அதே நேரத்தில் அந்த குவான்டிடேட்டிவ் நம்பர்ஸ் என்ன வேல்யூவேஷனில் கிடைக்குது, நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து ஓரளவுக்கு ரீசனபிள் வேல்யூவேஷனில் வாங்குகிறோமா அப்படின்றதையும் அவங்க பார்த்துட்டு வாங்கணும். ஸோ மார்க்கெட்டில் நிறைய இன்ஃப்ளூஸ் வந்திருக்கு அப்படின்னு ஒரு செய்தியாக பார்க்கும்போது எங்கே என்ன நடந்திருக்கு, ஒரு இன்வெஸ்டர் அதுலேருந்து என்னெல்லாம் மெசேஜ் எடுத்துக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருந்திருக்கும். அதை ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி, தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.